எல்லாருக்கும் ஹாய். நான் இன்றைக்கி சோயா வச்சு கிரேவி செய்ய போகிறேன். இப்போ அந்த கிரேவி எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இந்த கப்பில் 1 கப்பு சோயா எடுத்துருக்கேன், சேர்த்துக்கிறேன். இப்போ நான் இதில் கொதிக்கிற சுடு தண்ணி சேர்க்குறேன். 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். உப்பு சேர்த்து ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ மூடி போட்டு 10 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நான் பச்சை தண்ணி வச்சுருக்கேன். ஒரு வாட்டி நம்ம பச்சை தண்ணியில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கை போட்டு தண்ணி இல்லாத நல்லா பிசைஞ்சு எடுத்துடலாம். இப்படி எல்லாமே நம்ம எடுத்துடலாம். தண்ணி இல்லாத நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்க்குறேன். 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்க்குறேன். ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்முடைய சோயா சேர்த்துடலாம். நம்ம சோயா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் லோ ஃப்ளேமில் 5 நிமிஷம் நான் ரோஸ்ட் பண்ணேன் போதும். இப்போ நம்ம எடுத்துடலாம். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், ஒரு பிரியாணி இலை சேர்க்குறேன். 2 ஏலக்காய் சேர்க்குறேன். 2 துண்டு பட்டை, 3 லவங்கம் சேர்க்குறேன். 1 டீஸ்பூன் சோம்பு. ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிடலாம். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்குறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், சேர்த்துக்கணும். கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய். எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ நம்ம இதில் மசாலா எல்லாம் சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள். எல்லாம் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இப்போ இதை நம்ம தக்காளி சேர்த்துடலாம். நான் 2 தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன், சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிடலாம். இதெல்லாம் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வேக வைக்கலாம். இப்போது பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. நான் இந்த கப்பில் 1/2 கப்பு துருவின தேங்காய் எடுத்து அரைச்சி இதில் சேர்க்குறேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிடலாம். இப்போ நான் இதில் தண்ணி சேர்க்குறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடலாம். இப்போ நம்முடைய சோயாவும் உள்ளே சேர்த்துடலாம். மிக்ஸ் பண்ணிவிடலாம். இப்போ ஒரு மூடி போட்டு மீடியம் ஹீட்டில் 10 நிமிஷம் நம்ம கொதிக்க விடலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிடலாம். கொத்தமல்லி சேர்க்குறேன். அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்முடைய கிரேவி ரெடி ஆகிடுச்சு.
அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.